அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியும், உங்களுடைய பலம் பலவீனம், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், பரிகாரம் என்ன, தொழில் குடும்ப ரீதியாக எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றின்னு இந்த பங்குனி மாதம் பல நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு பரிசளிக்க போகுது. இருந்தாலும் வீட்டில் பொறுமை காக்க வேண்டிய உங்கள் பொறுப்பு, கணவன் மனைவிக்கிடையே புரிந்துணர்வு ஒத்துழைப்பு மிகவும் ரொம்ப அவசியம். குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக நீங்கள் சில தியாகங்களை கூட செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்கும். உறவினர்கள் சிலர் ஒத்தாசையாக இருப்பாங்க, சிலர் இடையூறு செய்ய தயங்கவே மாட்டாங்க. இருந்தாலும் வீட்டில் மகிழ்ச்சிக்கே குறைவு இருக்காதுங்க. நீண்ட நாள் நண்பரின் வருகையால் வீடு கலகலப்பாக மாறப்போகுது. கையில் காசு பணம் தாராளமாக புரளும். இருந்தாலும் சில அவசியமான செலவுகள்லாம் வந்து உங்களை சிரமப்படுத்தும். வீட்டு தேவைக்காக சில பொருட்களை வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுங்க. அதனால் கையிருப்பு கரைஞ்சு போகும். உறவினர்கள் வகையில் உங்களுக்கு செலவு உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்ற நீங்கள் பாடுபடுவீங்க. அதிலும் உங்களுக்கு பண இழப்பு ஏற்பட்டாலும் சிலர் வெளியூர் செல்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். ஸ்தல யாத்திரைகளுக்கும் செல்ல வேண்டிய நிலை உண்டாகும். குடும்பத்தோட சுற்றுலா செல்ல திட்டமிடுவீங்க. பிள்ளைகளின் படிப்புக்காக நீங்கள் முக்கிய நபர்களின் ஆதரவை நாடுவீங்க. சோர்வில்லாமல் உழைக்க தயங்கவே மாட்டீங்க. அதே நேரத்தில் வேலை சும்மா உங்களை பாதிக்காத நிலையில் இருக்குங்க. இருந்தாலும் வேலையில் கவனம் சிதற விடக்கூடாது. அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம். அதிகாரிகளின் ஆதரவு அவ்வளவா இருக்காதுங்க. அரசு பணியில் இருக்கிறவங்க மாத பிற்பகுதியில் ஃபைல்களை கையாளும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். வியாபாரம் பரபரப்பாக நடக்கும். தொழிலில் ஏற்றம் உண்டாகும். இருந்தாலும் சில சரிவுகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலை உருவாகும். போட்டியாளர்கள் பிரச்சனையே தருவாங்க. அதை சமாளித்து வெற்றி பெறுவீங்க. கணக்கு வழக்குகளில் எப்போதும் நீங்கள் சமரசம் செய்யவே கூடாது. குடும்பத்தை கட்டி காக்கும் பெண்கள் தியாகத்தின் பிரதிபலிப்பாக இருப்பாங்க. கணவனின் தேவைக்காக தங்களுடைய கையிருப்பை தருவாங்க. சிலருக்கு வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படுங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சில சிறப்பான உயர்வுகள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 17, 18, 19, 22, 25, ஏப்ரல் 2, 4, 6, 9, 11, 12, 13. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9, 4, 3. சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 15 அதிகாலை முதல் 16 அதிகாலை வரை, ஏப்ரல் 11 காலை முதல் 12, 13 பிற்பகல் வரை. பரிகாரமாக நீங்கள் மாரியம்மன் வழிபாடு செய்யுங்க. நன்மைகள் நடக்கும். மேலும் மிருக சீரிஷம் 3, 4 பாதக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் உறுதியாக இருந்து செயல்பட்டு வரும் உங்களுக்கு பிறக்கும் இந்த பங்குனி மாதமானது நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏப்ரல் 1 வரை செவ்வாய் பாக்கியஸ்தானத்திலும் அதற்கு பிறகு ஜீவனஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறதால எடுக்கும் முயற்சிகளில் கவனம் தேவை. புதிய முதலீடுகளின் எச்சரிக்கை ரொம்ப அவசியம். முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களை நம்பி எந்த ஒரு வேலையிலுமே நீங்கள் இந்த காலத்தில் ஈடுபட வேண்டாம். நம்பிக்கையோடு நீங்கள் உறவாடியவங்க கூட அவர்களோட ஆதாயத்துக்காக உங்களுக்கு எதிரியாவாங்க. இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் ஏப்ரல் 6 முதல் சாதகமாக சஞ்சரிக்கிறதால தடைப்பட்ட வேலைகளை உங்களால் முடிச்சு கொள்ள முடியும். எதிர்பார்த்த பணம் வரும். தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். ராசிக்குள் சஞ்சரிக்கும் குரு பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறதால பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். காதல் புரிந்து வரவங்களுக்கு திருமணத்துக்குரிய வாய்ப்பு உருவாகும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வால் இடமாற்றம் ஏற்படும். சிலருக்கு வேலையின் காரணமாக குடும்பத்துடன் இடைவெளி, வெளியூர் வாசம் ஏற்படும். நம்பி சென்று உதவி கேட்கும் இடத்துல கேட்டதுக்கெல்லாம் கிடைக்கும். பெரிய மனுஷங்களோட ஆதரவு, தெய்வ அருளும் இந்த நேரத்தில் உங்களை பாதுகாக்கும். நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றியாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடந்தேறும். மாணவர்களுக்கு உயர்கல்விக்குரிய வாய்ப்புகள் உருவாகும். சந்திராஷ்டமம் ஏப்ரல் 10, 11. அதிர்ஷ்டமான நாட்கள் மார்ச் 18, 23, 27, ஏப்ரல் 5, 9. பரிகாரமாக நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபட வாழ்க்கையில் வளம் உண்டாகும். மேலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே தன்னுடைய சுய முயற்சியால் அடைந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் இந்த பங்குனி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து யோக பலன்களை வழங்கி வந்த சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால செய்து வரும் தொழிலில் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். வேலையிலும் மேல் அதிகாரிகளால் நெருக்கடி ஏற்படும். ஒரே நேரத்தில் பல வேலைகளில் ஈடுபட வேண்டிய கட்டாயம் உண்டாகும். மனமும் உடலும் சங்கடத்துக்கு ஆளாகும். இருந்தாலும் உங்கள் சகாயஸ்தானாதிபதி சூரியன்
சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால வருமானத்துக்கு ஒரு குறைவே இருக்காது. வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேர்ந்துடும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்கும். நடக்க வேண்டிய வேலைகள்லாம் நல்லபடியாக நடக்கும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். சிலருக்கு புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும். யோககாரகன் ராகு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். முயற்சிக்கு ஏற்ற ஆதாயம் உண்டாகும். முடங்கி கிடந்த தொழில் மீண்டும் செயல்பட ஆரம்பிக்கும். உறவினருடன் ஏற்பட்ட பகையெல்லாம் விலகும். குரு பகவானின் பார்வைகளால் நண்பர்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். விஐபிகள் உதவியால் உங்கள் வேலைகள்லாம் நல்லபடியாக நடந்தேறும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். வேலை பார்க்கும் இடத்துல புதியவர்களிடமும் குடும்ப ரகசியங்களையோ கணவன் மனைவிக்குள்ளான பிரச்சனைகளையோ பேசாமல் இருக்கிறது நல்லது. பண விவகாரத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. குரு பகவானின் பார்வை சாதகமாக இருக்கிறதால மாணவர்களின் உயர்கல்வி நனவாகும். சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 15, ஏப்ரல் 11, 12. அதிர்ஷ்டமான நாட்கள் மார்ச் 22, 23, 31, ஏப்ரல் 4, 5, 13. பரிகாரமாக நீங்கள் காளிகாம்பாளை வழிபட சங்கடங்கள்லாம் விலகும். நன்மைகள் உண்டாகும். மேலும் புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் இந்த பங்குனி மாதம் நன்மையான மாதமாக இருக்குது. உங்கள் ராசிக்குள் சஞ்சரித்து வரும் மங்களகாரகன் குரு பகவான் ஏப்ரல் 17 முதல் வக்கர நிவர்த்தி அடைகிறதால உழைப்பு அதிகரிக்கும். இருந்தாலும் இந்த காலத்தில் உங்கள் நீண்ட நாள் கனவுகள்லாம் நனவாகும். பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தையும் கலசர நட்பை ஸ்தானமான 7ஆம் இடத்தையும் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதால ஜென்ம குருவின் பார்வைகள்லாம் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும். இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். பிள்ளைகள் நலனில் அக்கறை அதிகரிக்கும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சட்ட சிக்கல்கள்லாம் முடிவுக்கு வரும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவர்களின் ஏக்கம் தீரும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். கூட்டு தொழிலில் ஆதாயம் கூடும். விலகி சென்ற நண்பர்கள் மீண்டும் தேடி வருவாங்க. பெரியோரின் உதவியும் ஆதரவும் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் சிலருக்கு இடமாற்றம் பதவி உயர்வுன்னு ஏற்பட்டு குடும்பத்தை விட்டு விலகி இருக்க வேண்டிய நிலையும் ஏற்படும். இருந்தாலும் மாதம் முழுதும் சூரியன் சாதகமாக சஞ்சரிக்கிறதாலும் சகாயஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறதாலும் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும். விரும்பிய இடத்துக்கு மீண்டும் மாற்றம் கிடைக்கும். அரசாங்க வழியில் தடைப்பட்டிருந்த வேலைகள் முடிவுக்கு வரும். வியாபாரிகளுக்கு முன்னேற்றமான காலமாக இருக்கும். வேலைக்காக முயற்சி வைத்து வரவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள்லாம் உருவாகும். குடும்பத்தில் நிம்மதியும் நவீன பொருட்களின் சேர்க்கையும் இருக்கும். பெண்கள் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் விலகும். உறவுகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பொன் பொருள் சேரும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது ஆர்வம் ஏற்படும். உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 16, ஏப்ரல் 12. அதிர்ஷ்டமான நாட்கள் மார்ச் 21, 23, 30, ஏப்ரல் 3, 5. பரிகாரமாக நீங்கள் ஆபத் சகாயேஸ்வரரை வழிபட வாழ்க்கையில் நலமும் வளமும் உண்டாகும். மேலும் பொதுவாகவே மிதுன ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பங்குனி மாதம் முழுவதுமே புதன் குருவின் பார்வையில் இருக்கிறார். 10ஆம் இடத்துல சூரியன் இருப்பது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பங்குனி 19ஆம் தேதிக்கு பிறகு பெரிய குறைகள் எதுவுமே இருக்காது. நன்மைகள் அதிக அளவில் இருக்கும். கட்டடம், பூமி, மருத்துவம் ஆகிய தொழில் சார்ந்தவர்களுக்கு அதிக அளவில் லாபம் கிடைக்கும். அரசால் அனுகூலம் உண்டாகுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா அரசு தொழில் செய்கிறவங்க, அரசு வேலைக்கான அனுமதிகள், தேர்வுகள் எழுதுபவர்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு அலைஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். யோகம் உண்டாகியிருக்கு. ராசிநாதன் வலுவாக குருவின் பார்வையில் இருப்பது, ராசியும் குருவின் பார்வையில் இருப்பது நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே புத்திசாலித்தனமாக சாதிக்கும் அமைப்பை ஏற்படுத்தும். மேலும் எல்லா விஷயங்களையுமே எளிமையாக சமாளித்து செல்வீங்க. சிலருக்கு அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளும் யோகம் உண்டாகும். இன்னும் சிலருக்கு குலதெய்வம், கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செல்லும் அமைப்பு ஏற்படும். விருப்பப்பட்ட தெய்வ வழிபாடுகளை செய்து மகிழ்வீங்க. நீங்கள் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஏற்ற மிகுந்த காலகட்டமாக இது இருக்க போகுது. மேலும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும். புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள்லாம் வந்து சேரும். வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு குறையும். மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்கு. பணவரவு நல்லா இருக்கும். அனைத்திலும் முன்னேற்றம் காணப்படும். அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் பரிபூரணமாக நீங்கும். மேலும் பொருளாதாரத்தில் ஏற்றம் ஏற்படுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தைகள் எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவீங்க. நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக தேவையான உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும். எதிர்ப்புகளில் விலகும். தாமதமாகி வந்த சுபகாரியங்கள்லாம் சிறப்பாக நடக்கும். அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்கு. மேலும் உங்கள் வேலையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் மாத தொடக்கத்தில் சில நல்ல செய்திகள்லாம் கிடைக்கலாம். நிதி ரீதியாக இந்த மாதம் கடினமாக இருக்கும். மேலும் திடீரென பணம் செலவழிக்கும் சூழ்நிலையும் ஏற்படலாம்.
மார்ச் மாதத்தில் நீங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்களில் சிக்கிக்கொண்டா அது உங்கள் ஆரோக்கியத்தில் பாதகமான விளைவை ஏற்படுத்தும். இந்த மாதம் தியானம் மற்றும் யோகா மூலமாக உங்கள் வாழ்க்கையில் சிறந்த சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்கினா அது நல்லதாக இருக்கும். காதல் உறவுகளில் காதல் படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் நுழையுதுங்க. குடும்பத்தில் ஒரு பெண் காரணமாக நீங்கள் சிரமப்படுவீங்க. இந்த மாதம் பயணத்தை ஒத்தி வைக்கிறது நல்லது. மார்ச் மாத இறுதியில் நீங்கள் எதையாவது நினச்சி வருத்தப்பட வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.